sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வல் பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை கூறி ஆண்டவருடைய பொதுக்காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரை வாழ்த்துகின்ற பொழுது உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும். எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள் இவையில் நாம் விடுவிக்க வேண்டும். சுமைகளை சுகமாக மாற்ற வேண்டும். சுமைகளை சுகமாக்குவோம். அதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. சுமைகளை சுகமாக்குவோம், நலமாக்குவோம், நல்லதாக்குவோம், எளிதாக்குவோம், இனிதாக்குவோம் என்று பல்வேறு கருத்துக்களில் ஆண்டவர் நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார். இறை வார்த்தைக்கு கடந்து செல்கிறோம். இறை வார்த்தையானது மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11:25 முதல் 30 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீராம். தந்தை, இது எமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் என்று வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கிளைக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமா என்று அருமையாக கவிஞர் ஒருவன் பாடுகின்றார். மண்ணுக்கு மரம் ஒருபோதும் பாரமாக இருந்ததில்லை, பாரம் என்று சொல்லியதில்லை. மரத்திற்கு கிளை ஒருபோதும் பாரமாக இருந்ததில்லை. பாரமாக இருக்கிறது என்று சொன்னதும் இல்லை, அழுததும் இல்லை, புலம்பியதும் இல்லை. கிளைக்கு காய் பாரமா? இல்லை, ஒருபோதும் சொன்னதில்லை. எந்த அளவிற்கு காய்களையும் கனிகளையும் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு, கிளையை ஒடிந்து விழுந்தாலும் அதிகமான கனிகளை கொடுக்கின்ற மரங்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதித்து நம்முடைய சுமைகளை எல்லாம் சுகமாக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வின் இலட்சியமாக இருந்தது, இலக்காக இருந்தது, நோக்கமாக இருந்தது. அதான் அவருடைய திட்டம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன். நான் கனிவுள்ளவன், நான் இரக்கம் உள்ளவன், நாம் நலமளிக்கக்கூடியவன், நான் உயிர் கொடுக்கக்கூடியவன், நோயை தீர்க்கக்கூடியவன், நல்ல காரியங்களை சொல்லித்தரக்கூடியவன், நல்ல திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடியவன், இறைவன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவன் என்று சொல்லி
ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். எனவே என்னுடைய நுகம் அழுத்தாது, ஒரு நாளும் அழுத்தாது, ஒரு நாளும் அழுத்தாது. நாம் பார்க்கின்றோம், பழைய காலத்துல சந்தைக்கு செல்லக்கூடியவர்கள் சுமைகளை தூக்கி கொண்டு நடந்து செல்வார்கள். அங்கு வடசேரி சந்தை வரைக்கும் நடப்பார்கள். நடக்கின்ற பொழுது ஆங்காங்கே சுமை தாங்கிகள் வைக்கப்பட்டிருக்கும். சுமை தாங்கி கற்கள், இப்பொழுதெல்லாம் அதை பார்க்கவே முடியாது. காரணம், சாலை ஓரத்தில் இருந்த சுமை தாங்கி கற்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டார்கள். இப்பொழுதெல்லாம் நிழல் குடைகள் வந்து விட்டன. ஆனால் அந்த நிழல் குடைகளில சுமையை சுமந்து செல்லக்கூடியவர்கள் மூட்டை முடிச்சுக்களை வைக்க முடியாது, பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. ஆனால் இது சுமை தாங்கி என்று சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும். அவர்கள் பாரத்தை கொண்டு அப்படியே இறக்கி வைக்கலாம், அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், செல்லலாம். இதுதான் சுமை தாங்கி என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த சுமை தாங்கிய லட்சக்கணக்கான மக்களுடைய சுமைகளை தாங்கியது. அந்த சுமை தாங்கியினுடைய சுமையை யார் தாங்குவது? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். எனவே அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சுமைகள் இருக்கின்றன. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சுமையாகி விடுகிறார்கள். வளர்ந்த பின் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சுமையாகி விடுகிறார்கள். நோயாளிகளுக்கு மற்றவர்கள் சுமையாக இருக்கிறார்கள். நன்றாக இருக்கின்றவர்களுக்கு நோயாளிகள் சுமையாக மாறிவிடுகிறார். மருத்துவமனையிலே கொண்டு வந்து சேர்த்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். காரணம், சுமையாக இருக்கிறது. நோயாளியை பார்க்க வேண்டும், பக்கத்தில் இருக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், உணவு வாங்கி கொடுக்க வேண்டும், மாத்திரை மருந்துகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் கஷ்டமான ஒன்றாக இருப்பதை பலரும் உணர்கின்றார்கள், பலரும் சிந்திக்கின்றார்கள். ஆனால் அந்த நோயிற்றிருக்கின்ற மனிதன், இந்த குழந்தைகள் குழந்தையாக இருந்த பொழுது எத்தனை முறை நோயிற்றிருப்பார்கள், எத்தனை முறை குளிப்பாட்டி இருப்பார்கள், எத்தனை முறை மருந்து வாங்கி கொடுத்திருப்பார்கள், எத்தனை முறை அசிங்கமாக இருந்த உடலெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி துணிகளை எல்லாம் துவைத்து கொடுத்திருப்பார்கள். படிப்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றிருப்பார்கள், அதுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்தவர் இருப்பார்கள், தியாகம் செய்திருப்பார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுமையாக மாறிவிடுகிறார்கள், மாற்றப்படுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டுகொள்வதில்லை. நாம் பார்க்கின்றோம், கைவிடப்பட்டவருடைய இல்லங்களில நிறைய பெற்றோர்கள், ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். வந்து பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை என்று நாம் அறிகின்றோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையில் நிறைய சுமைகள் இருக்கின்றன, எல்லா இடத்திலும் இருக்கின்றன, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றன. எல்லாருக்கும் வாழ்வு என்பது வசதியாக மாறிவிடுவதில்லை, எளிதாக மாறிவிடுவதில்லை, மலர் படுக்கையாக இருப்பதில்லை. மலர்களும் முட்களும் இணைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் நிறைய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், அடிமைத்தனங்கள், மூட பழக்க வழக்கங்கள், வறுமை போன்றவை எல்லாம் பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் சோர்ந்து இருப்பதை பார்த்தார்கள். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளை, இனிய வார்த்தைகளை, நம்பிக்கை வார்த்தைகளை, எழுச்சூட்டுகின்ற வார்த்தைகளை, உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். பசியாக இருந்தால் உணவை கொடுப்பேன், தாகமாக இருந்தால் தண்ணீரை கொடுப்பேன், வாழ்வுக்கு வழி தெரியவில்லை என்றால் வழியை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த சமூகம் கொடூரமான ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார். சுமைகளை சுமந்து நம்முடைய சுமைகளை இனிதாக்க இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றார். சிலுவையில் அறைந்த பிறகு ஆண்டவர் இயேசு, ஐயையோ, நீங்கள் எல்லாம் என்னை பழிவாங்கி விட்டீர்கள், தவறாக நினைத்து விட்டீர்கள், தீர்ப்பிட்டு விட்டீர்கள், சிலுவையில் அறைந்து விட்டீர்களே என்று சொல்லி அவர் மனதை இறுக்கிக் கொள்ளவில்லை. மாறாக இளகிய மனம், எளிய மனம், இனிய மனம், சுமைகளை தாங்குகின்ற மனம். எனவே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்றார். அந்த சிலுவை என்பது மனிதனுடைய நன்றிகட்டத்தனமாக இருக்கிறது, மனிதனுடைய சுயநலங்களாக இருக்கின்றன, மனிதனுடைய தன்னலங்களாக இருக்கின்றன. அவைகள் இன்று போர்களாக வெடிப்பதை பார்க்கிறோம், அரசியல் பிரச்சனைகளாக வெடிப்பதை பார்க்கிறோம், ஜாதிய பிரச்சனைகளாக வெடிப்பதை பார்க்கிறோம், மத மோதல்களாக வெடிப்பதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட உலகில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆம், அமைதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே செல்ல வேண்டும், இறை வார்த்தையை தேடி பார்க்க வேண்டும். ஆனால் இன்று மக்கள் ஆரவாரங்களுடைய மத்தியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறார். திருவிழா என்றால் ஆரவாரங்கள் இருக்க வேண்டும், கச்சேரிகள் இருக்க வேண்டும், அந்த மேளம் இந்த மேளம் ஜெண்டை மேளம் என்று இருக்க வேண்டும். இவர்களுடைய மத்தியிலே ஆண்டவர் இருப்பாரா?
பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர் ஆரவாரமுள்ள எருசலேம் தேவாலயத்தில் இருக்கார். அங்கிருந்தவர்களை விரட்டித்தான் விட்டார். அவர் கடற்கரைகளிலும் புல்வெளிகளிலும் எளிய சிற்றாலயங்களிலும் ஜபக்கூடங்களிலும் சென்று மக்களுக்கு போதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்கனி அவர்களே, எனவே மரியாவிஷன் நேர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு எளிதாக இருக்கும், இனிமையாக இருக்கும், சுமையாக இருக்காது, சுவையாக இருக்கும். அப்படிப்பட்டதை உணர வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தந்தை இறைவாம், எங்களுடைய சுமைகளை எல்லாம் சிலுவையாக சுமந்தீரேன். சிலுவையில் எல்லா சுமைகளையும் நாங்கள் இறக்கி வைக்கின்றோம். கல்வாரியில் நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். நாங்கள் பிறருக்கு சுமையாக இருந்திருந்தால் மன்னித்தருளும். நாங்கள் பிறருக்கு சுமையாக இல்லாமல், எங்களுக்கே நாங்கள் சுமையாக இல்லாமல் வாழ வேண்டிய ஆற்றலை தாரும். பிறருடைய சுமைகளை தாங்குகின்ற சுமை தாங்கிகளாக வாழ்வதற்கான வரத்தை தாரும். பெற்றோர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும், முதியவர்களை இளையவர்கள் முதியவர்களையும், அறியாமையில் இருக்கின்றவர்களை, சற்று படித்தவர்களும் அறிமையில் அறிவோடு இருக்கின்றவர்களும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.